தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 28:1 முதல் 10 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு மாபெரும் வெற்றி வீரராக உயிர்த்தெழுகின்றார். பாலைவன அனுபவத்தை அனுபவித்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவை நாம் தாயாக, தந்தையாக, தோழனாக, சகோதர சகோதரியாக, அதைவிட மேலாக மீட்பராக பாவித்து அவர் வழி நடந்தால் நாம் அவர் இல்லாத வெறுமையை இயேசுவின் இறப்பு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. உறவை இழந்து அடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பும் நாமும் நம் குடும்பமும் அனுபவிக்கும் துன்பம் எவ்வளவு பெரியது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய உறவுகள் இறந்து அவர்களை அடக்கம் செய்துவிட்டு நம்முடைய வீடு திரும்புகின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள், நம்முடைய மனநிலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த உலக மக்களுக்காக தன்னையே, தன் மகனையே தாரை வார்த்து கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளோடு சேர்ந்து நாம் உரையாட இயேசு நமக்கு பணிக்கின்றார். இயேசுவின் உயிர்ப்பில் அங்கு நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. கல்லறையை மூடியிருந்த கல்லை நமக்கு திறந்துவிட யாரும் இல்லை என்று ஏக்கத்துடன் வந்த பெண்களுக்கு கல்லறையை புரட்டி கல் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற வானதூதர்கள் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். செங்கடலை கடக்க வைத்த இறைவன், இருளிலிருந்து ஒளியை பிறப்பித்த இறைவன் நமக்கும் பாதை அமைத்து நம்பிக்கை நிறை வாழ்வுக்கு கடந்து வர உதவுகிறார். இயேசுவினுடைய உயிர்ப்பால் நம்பிக்கை கொண்டு வாழும் நாம் பிறருக்கு அந்த உயிர்ப்பை வெளிப்படுத்துவோம். உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை நாம் கொண்டாடுவோம் போது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானத்தையும் தருகின்ற விழாவாக அமைய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகை உய்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார், இந்த அலகையை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோம். மரணத்தை வென்ற மாவீரன், மனுக்குலம் மீட்ட இறைமைந்தன், கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்தார். கவலைகள் நமக்கு இனி இல்லை. அன்புக்குரியவர்களே, கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்பதை இதோ இந்த உயிர்ப்பின் பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவரே, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை பார்த்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு புதிய மனிதராக, புதிய உள்ளத்தை கொண்டவர்களாக, புதிய இதயத்தை கொண்டவர்களாக, உயிர்ப்பின் பிள்ளைகளாக, ஆண்டவரிடத்தில் மாட்சி பெறுகின்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசியும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்திருக்கின்ற அந்த உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரின் உள்ளத்திலும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவின் அன்பு, அமைதி, சமாதானம், இரக்கம் எப்பொழுதும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆமேன்.